அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஐ எம் சுதர்ஷன். ஆகஸ்ட் 1 தான் உங்கள் நீட் 2021 எக்ஸாம்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த நேரத்தில் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஃபாலோ எ ப்ராப்பர் ஸ்கெடியூல். கரெக்டுங்களா? நிறைய பேர் என்கிட்ட கேட்டது வந்து, அண்ணா நாம் போன மாதம் மே மந்த் ஃபுல்லாக கிளாஸ் 11 சிலபஸ் முடிச்சிட்டோம். ஸ்டடி வித் மீ சீரீஸில் நாம் கிளாஸ் 11 சிலபஸ் முடிச்சிட்டோம். இப்போ நீங்கள் கிளாஸ் 12க்கான ஸ்கெடியூல் கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ கைஸ், அகெயின் வி ஆர் ஸ்டார்டிங் ஸ்டடி வித் மீ சீரீஸ். பட் நவ் இப்போ கிளாஸ் 12 சிலபஸ் நம்ம முடிக்க போகிறோம். ஸோ கிளாஸ் 12 சிலபஸ் எத்தனை நாள் நம்ம முடிக்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்லைடில் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்க பாருங்க. ஸோ டோட்டலி வேர் ஹேவிங் 1 month ஸ்கெடியூல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எப்போ ஆரம்பிக்குதுன்னா ஜூன் 6 அன்னைக்கு ஆரம்பிச்சு ஜூலை 6 அன்னைக்கு நம்ம முடிக்கிறோம். கிளியர் கைஸ்? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஜூன் 6லேருந்து ஆரம்பிச்சு ஜூலை 6 வரைக்கும் முடிக்கிறோம். டோட்டலி வி ஆர் ஹேவிங் 31 days. ஓகேங்களா? 31 நாள் நமக்கு இந்த 1 month ஸ்கெடியூல் இருக்க போது. இந்த 31 டேஸை நம்ம 4 வீக்ஸாக ஸ்பிளிட் பண்ண போகிறோம். அதில் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா வீக் 1, செகண்ட் வீக் 2, அடுத்து வீக் 3, அடுத்து வீக் 4 ஈஸி தான். ஓகேங்களா? இதை ஒவ்வொரு வீக்கான ஸ்கெடியூல் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க, நோட் டவுன். அப்படி இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இப்பயே தெளிவாக புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகே, ஸோ வீக் 1 இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜூன் 6th to ஜூன் 11th, டோட்டலாக 6 days. அண்ட் வீக் 2 பார்த்தீங்கன்னா ஜூன் 12லேருந்து ஜூன் 18, 7 days. அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிட்டே போகிறோம். அண்ட் வீக் 3ல பார்த்தீங்கன்னா ஜூன் 19th ஜூன் 27th வரைக்கும் 9 days. அண்ட் ஸ்டார்டிங் அண்ட் லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா வீக் 4, தட் இஸ் ஃப்ரம் ஜூன் 8 to ஜூலை 6 கைஸ். ஸோ டோட்டலாக 9 days. நீங்கள் ஆட் பண்ணுங்கள். வீக் 1, 2, 3, 4, 6 days, 7 days, 9 days, 9 days. நம்ம ஸ்டடி வித் மீ சீரீஸில் இதே மாதிரி ஒரு ட்ரெண்ட் தான் ஃபாலோ பண்ணோம். போக போக டைம் இன்க்ரீஸ் பண்ணோம். எதுக்கு டைம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தோம்? we are accommodating a lot of syllabus towards the end. நிறைய சிலபஸை கடைசியில் வச்சு இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம். பிகாஸ் ஏன்னா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஒரு ஃப்ளோ இருக்காது. அதனால் கம்மியான சிலபஸ், கம்மியான டேஸ். ஓகே, ஸோ அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வர வர we are boosting your chapters as well as your days. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாசாக ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. கஷ்டமான சாப்டர்ஸ்லாம் டுவர்ட்ஸ் தென் கண்டிப்பாக வைப்போம். ஸோ கைஸ், வித் திஸ் நான் உங்களுக்கு தெளிவான ஐடியா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். 4 வீக்ஸ் இருக்குது. வீக் 1, வீக் 2, வீக் 3, வீக் 4. அதுக்கான ஸ்கெடியூல் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா we are covering 31 days உங்களுக்கு டோட்டலாக இருக்க போகுது. ஸோ இதில் நம்மளோட டார்கெட் என்ன? கிளாஸ் 12 சிலபஸ், கம்ப்ளீட் கிளாஸ் 12 சிலபஸ் நம்ம இதில் முடிக்க போகிறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான ஒரு வார்னிங். ஓகேங்களா? இந்த வீடியோவில் நான் இதை சொல்கிறதுலாம் ஓகே, இதில் முக்கியமான வார்னிங் நான் என்ன சொல்ல நினச்சேன்னா, யாரெல்லாம் இன்னும் நீங்கள் கிளாஸ் 11 சிலபஸே முடியலையோ, நீங்கள் இன்னும் அதை படிக்காமல் வச்சுருக்கீங்களோ, ஒரு முக்கியமான விஷயம் கிட்ட சொல்ல நினைக்கிறேன். நவ் யூ நீட் நாட் ஃபாலோ திஸ் சிலபஸ். ஓகேங்களா? நான் இப்போ சொல்ல போகிற கிளாஸ் 12 ஸ்கெடியூல் கொடுத்தேன் பார்த்தீங்களா 4 வாரத்துக்கு, அதை நீங்கள் தயவு செய்து இப்போ ஃபாலோ பண்ண வேணாம். Now I will always suggest you to read the most important chapters in class 11 first. ஓகேங்களா? அதில் போயிட்டு எதுலாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் நினைக்கிறீங்களோ அந்த சாப்டர்ஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் படிங்க. ஓகேங்களா? வெயிட்டேஜ் வச்சு நான் ஆல்ரெடி கிளாஸிஃபை பண்ணி போட்டிருக்கேன் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு. ஸோ அப்படி கேட்டிங்கன்னா மறுபடியும் நான் வெயிட்டேஜ் வச்சு நான் உங்களுக்கு போடுறேன். கிளாஸ் 11 தனியாக, கிளாஸ் 12 தனியாக பிரித்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ now your duty is to prepare the class 11 syllabus guys. எனக்கு தெரியும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஆனால் நான் ஸ்டடி வித் மீ சீரிஸ் உங்களது கிளாஸ் 11 சிலபஸ் எனக்கு தெரியல, நான் இப்போ தான் புதுசாக பார்க்குறேன், நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்க. அவங்களுக்காக தான் சொல்லியிருக்கேன். யாரால முடிக்க முடியலையோ அவங்க ஜஸ்ட் நவ் அண்ட் கோ அண்ட் ரீட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் இன் கிளாஸ் 11 சிலபஸ். அதில் நீங்கள் எல்லாமே படிக்கணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு முக்கியமான சாப்டர்ஸ் ஒரு 65% நீங்கள் முடிங்க. 65% நீங்கள் முடிச்சுட்டு நவ் யூ கம் பேக் ஃபார் த கிளாஸ் 12 சாப்டர்ஸ். ஓகே, நீங்கள் எவ்வளோ நாளில் முடிக்கணும்னா, இந்த கிளாஸ் 11 சிலபஸில் ஒரு 65% முடிக்க சொன்னால, அது எத்தனை நாளில் முடிக்கணும்னா, ட்ரை டு கம்ப்ளீட் இட் வித்தின் 17 days. ஓகே, இப்போ இல்லைருந்து ஆரம்பிச்சு ஒரு 17 daysக்குள்ளே நீங்கள் இதை முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா யூ ஹாவ் டு கம் அகெயின் ஃபார் கிளாஸ் 12 சிலபஸ். நான் இப்போ வீக்லி ஸ்கெடியூல் கொடுத்துட்ருக்கோம்ல, இந்த சிலபஸ்க்கு வாங்க. நாங்கள் கொடுத்துருக்க இப்போ 6 days கொடுத்துருக்கேன்னா நீங்கள் ஒரு 4 daysக்குள்ளே நீங்கள் முடிக்க ட்ரை பண்ணணும். அந்த மாதிரி சீக்கிரமாக முடிக்க ட்ரை பண்ணுங்கள். வென் யூ கம் பேக் அகெயின், நீங்கள் கிளாஸில் முடிச்சுட்டு மறுபடியும் வரப்போ இதை ஃபாஸ்ட்டாக முடிக்கணும். இதுதான் நான் உங்ககிட்ட ஸ்ட்ரெஸ் பண்ணி முக்கியமாக சொல்ல நினச்சது இந்த வீடியோவில். ஓகே கைஸ், ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். நவ் யூ கம் அகெயின் ஃபார் ஆல் தோஸ் பீப்புள். ஓகே, இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ண போகிறவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த நேரத்தில் ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு டெல் யூ ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸ்டிக் வித் யுவர் ஸ்கெடியூல் இன் எனி கேஸ். ஓகே, உங்களுக்கு தெரியும் நிறைய பிரச்சனை நம்ம சொசைட்டியில் இப்போ போயிட்டுருக்கு. என்னதான் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணாலும்
ட்ரை டு காம்பன்சேட். இன்னைக்கு உங்களால் ஒரு நாள் ஒழுங்காக படிக்க முடியலன்னா செகண்ட் டே வந்து அதையோட சேர்த்து காம்பன்சேட் பண்ணுங்கள். ஒருவேளை செகண்ட் டே உங்களால் கம்பேக் பண்ண முடியலனா கோ அண்ட் ட்ரை ஃபார் தேர்ட் டே. சரிண்ணா, நீங்கள் வந்து ஐயோ என்னால் முடியலையே, நான் இதுக்கப்புறமும் என்னால் முடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. ஃபீல் பண்ணணும். அதை ஃபீல் பண்ணிட்டு சீக்கிரமாக ஹாவ் டு கம் பேக் அகைன். பிகாஸ் ஒரு சக்ஸஸ்ஃபுல் நீட் ஆஸ்பிரண்ட்டுக்கு எல்லா ப்ராப்ளம்ஸும் வந்திருக்கும். யாரெல்லாம் அந்த ப்ராப்ளம்ஸை இதுக்கப்புறம் ஒரு கன்வர்ஷனாக அவங்களுக்கு ஏற்ற ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் சக்ஸஸ்ங்கிற ஃபைனல் டெஸ்டினேஷன் அடைவாங்க. ஸோ ஐ வில் ஆல்வேஸ் சஜஸ்ட், உங்களுக்கு எதாவது பிரச்சனை வருது, உங்களால் ப்ராப்பராக பர்ஃபார்ம் பண்ணலாம், ஃபீல் பண்ணுங்கள். சீக்கிரமாக ஃபீல் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து நான் என்ன பண்ணணும், நான் எப்படி சரி பண்ணணுங்கிற பார்ட்டில் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணி யோசிச்சு அதை கம்பேக் பண்ணி காம்பன்சேட் பண்ணுங்கள் இன் தேர்ட் டே. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு காம்பன்சேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எப்பயும் போல் ரெகுலராக உங்களோட ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இது இப்போன்னு இல்லை, நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் வந்தால் யூஸ் ஆகும், நீங்கள் எங்கே உங்கள் வாழ்க்கையில் போனாலும் யூஸ் ஆகும். நான் ஸ்டில் ஐ எம் யூசிங் திஸ். ஓகே, நான் உங்களுக்கு வந்து ஒரு சில நாள் என்னால் பண்ண முடியலனா அதை காம்பன்சேட் பண்ண ட்ரை பண்ணுவேன். கண்டிப்பாக it is working for many people. It is absolutely a successful pathway. So கண்டிப்பா நீங்க இத ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். This is my first tip. And second tip is that நான் ஃபாஸ்டா முடிச்சறேன். Okay, the second tip is that, okay guys, இதுல வந்து try to write mock test sincerely. Okay, நிறைய பேர் வந்து ஏனோ தானோன்னு எழுதுற மாதிரி ஃபீல் பண்றேன். எனக்கு நான் ஸ்கோர்ஸ் எடுத்து பார்த்தேன். So try to write sincerely. Okay, இப்போ நீங்க ஒரு mock test வரப்போகுதுன்னா ரிவைஸ் வெல் கைஸ், ரிவைஸ் வெல். நல்லா ரிவிஷன் பண்ணுங்க. ரிவிஷன் பண்ணிட்டு வாங்க, ஃபார்முலாஸ் ரிவிஷன் பண்ணிட்டு வாங்க, கான்செப்ட்ஸ் ஒரு சில ரிவிஷன் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப எம்சிக்யூஸ் இருக்கும்ல, அந்த எம்சிக்யூஸில் எந்தெந்த கொஷின்லாம் நீங்கள் ராங்காக போட்டிருக்கீங்களோ அதெல்லாம் திருப்பி பார்த்துட்டு வந்து மார்க் டெஸ்ட் எழுதுங்க. பிகாஸ் நான் வீக்லி மார்க் டெஸ்ட்லாம் ரொம்ப நல்ல கொஷின்ஸ் தான் உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணுறேன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நான் என்ன சொல்ல நினச்சேன்னா, இட் இஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ. உங்களுக்கு எவ்ரி வீக்கெண்ட் உங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணப்படும். ஓகே, எவ்ரி லாஸ்ட் டே. ஓகே, இப்போ வீக் 1 பார்த்தீங்கன்னா 6 நாள் கொடுத்தோமா, அந்த 6th டே அன்னைக்கு உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி எல்லா வாரமும் கடைசி நாள் வந்து யூ வில் ஹாவ் சம் டெஸ்ட். அந்த டெஸ்ட் வந்து இட் இஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ. எல்லாருமே ஃப்ரீயாக தான் நீங்கள் வந்து எழுத போகிறீங்க. நம்ம ஆப்பில் நீங்கள் எழுதுவீங்க. ஓகேங்களா, ஒரு ஃபுல் ஃப்ரீல நம்ம ஆப்பில் வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதி போகலாம், பிரச்சனையே கிடையாது. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் பக்கத்தில் இருப்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபார் நவ் ரிவைஸ் ப்ராப்பர்லி அண்ட் கம் அண்ட் ரைட் த எக்ஸாம் சின்சியர்லி. இதுதான் உங்ககிட்ட ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல விரும்புனது. நிறைய பேரோட நான் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு தான் நான் இதை சொல்கிறேன். அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங், அடுத்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, whenever you need motivation. Okay, whenever you need motivation guys, I am making motivational sessions. நான் இதுக்கப்புறம் வந்து இந்த மந்த்ல வந்து நிறைய மோட்டிவேஷனல் செஷன்ஸ் மேக் பண்ண ஒரு ஐடியா இருக்கு. நீங்க கம்யூனிட்டி போஸ்ட்லயோ இல்ல வந்து நீங்க யூடியூப் இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல நீங்க ஆனா மோட்டிவேஷன் செஷன்ஸ் போடுங்கன்னு சொன்னீங்கன்னா நான் அந்த பர்டிகுலர் டேட்ல நான் கண்டிப்பா போடுறேன். ஐ நோ கைஸ், எப்பயுமே ஒரு ஸ்கெடியூல் ஃபாலோ பண்றப்ப, டைம் டேபிள் ஃபாலோ பண்றப்ப ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ணுவோம். நிஜமாலுமே அது ஒரு ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டிங்கா தான் இருக்கும், ஒரு கஷ்டமாக தான் இருக்கும். பட் வென் யூ வாட்ச் சம் மோட்டிவேஷனல் செஷன்ஸ் டெஃபினெட்லி யூ வில் கெட் லாட் ஆஃப் பாசிட்டிவிட்டி. அதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி செம்ம எக்ஸாம்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட ப்ரிப்பரேஷனில் இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். ஓகே, அண்ட் ஃபைனல் திங், இதோட வச்சு நான் முடிச்சிடுறேன். ஃபைனல் திங், டுடே ஐ வில் ரிலீஸ் த வீக் 1 சிலபஸ் வீடியோ. நான் வந்து சிலபஸ் வீடியோவில் ஒரு 2 minutes கூட நான் இந்த சிலபஸை ஃபுல்லாக உங்களுக்கு என்னென்ன சிலபஸ் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லென்த்தாலாம் சொல்ல மாட்டேன். ஸோ உங்களுக்கு எந்தெந்த நாளில் எது முடிக்கிறது நான் உங்களுக்கு ஐடியா தரேன். பட் தட் இஸ் ஃப்ளக்சுவேட்டிங். உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒன் இம்பார்ட்டன்ட் திங், நான் சொல்கிற எல்லா சாப்டர்ஸையும் அந்த வீக்குள்ள கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்க, அது போதும். ஓகேங்களா, நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் எப்பயுமே ஒரு 1.5 days உங்களுக்கு ரிவிஷன் கொடுப்பேன். அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்க. ரிவைஸ் பண்ணுறவங்கள மட்டும்தான் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். நீங்கள் எந்த டாப்பர் சக்ஸஸ் அடைஞ்ச டாப்பர்கிட்ட கேளுங்க, ரிவிஷன் இஸ் வெரி வெரி கீ ஆஸ்பெக்ட். they have succeeded only through revision guys. ரிவிஷன் ப்ராப்பராக பண்ணணும். அதுக்காக தான் எல்லா டைமுமே எல்லா வீக்லையும் நான் ரிவிஷனுக்கு டைம் தரேன். அது நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிட்டு நம்மளோட எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணுங்க. ஸோ கைஸ், with this the ultimate motivation is for you. Crack NEET 2021 if you can start now. Okay guys, so with this இதை தான் இந்த வீடியோவில் தெளிவாக கொடுக்கணும்னு நினச்சேன். நிறைய விஷயம் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். Class 12, Class 11 complete syllabus. So guys, with this I want to sign up. Thank you all. It's Sudarshan. So if you really enjoyed this, hit like, do subscribe to our YouTube channel NEET Strategies in Tamil. Thank you all. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட்ல கேட்கலாம். It's Sudarshan signing off from NEET Strategies in Tamil. Bye bye.